ஹேடா ஃபேரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதில் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோட இன்னொரு சேனலில் இருக்கிற பிஎல் எல்லாம் நான் இங்கே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்திருப்பேன். ஸோ இப்போ இன்னொன்று நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? அப்புறம் என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ்னால் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது உண்டு. கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் டெலகிராமில் சேனல் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக எனக்கு டெலகிராமில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட அதர் யூடியூப் சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக பார்க்கலாம். இது ஒரு ஏஜ் கேப்பாக தான் இருக்கும். ஸோ ஓகேவா, நம்ம ஜிகுக் ஒன் ஷாட்டு நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒப்சஸ்டு வித் மை பிரெஸ்ட் மில்க், இதுதான் நம்ம ஸ்டோரி. இதில் ஜங்குக் ஜிமினோட ஏஜ் கம்மி தான். லைக் ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கலாமே. உங்களுக்கு எந்த மாதிரியான ஏஜ் கேப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏஜ் கேப் அவங்க 2 பேர்த்துக்குள்ளார, இவங்க 2 பேருக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு, எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளேயே போக 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 பார்த்துக்கலாம். இதில் 2 பேருக்குமே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஜிமின் ஜங்குக்கோட மாமா. அந்த மாதிரி இருக்கட்டும் தான் நான் இதில் யோசிச்சு வச்சுருப்பேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஸ்டோரிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய இன்ஸ்டா ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்கிட்ட பேசினதாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்றது என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரொம்ப நேரமாக ஒரு 2 நிமிஷமாக பேசிட்டேன். ஸோ நம்ம இதுக்கப்புறமா நான் பேசலை, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு ஃபைன் மார்னிங், ஜங்குக் அவரோட வீட்டில் ஜாலியாக ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. இதில் ஜிமின் காலேஜ் முடிச்சிருப்பார். நம்ம ஜங்குக் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. 10th படிச்சுட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜிமின் காலேஜும் முடிச்சிட்டாரு. சார் அவர் கொஞ்சம் நம்ம ஜாபுக்கு போகலாம், ஒரு கொஞ்சம் லீவ் எடுத்து இவ்வளோ நாள் எக்ஸாம் படிச்சுட்டு ப்ராக்டிகல்ஸு செமினாரு அந்த மாதிரி நிறைய பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜாபுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவர் யோசிச்சிருப்பார். அவருக்கு ஆல்ரெடி ஜாப் ஆஃபரும் வந்திருக்கும். அவர் நான் இத்தனை மந்த்ஸ் கழித்து நான் ஜாயின் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்திருப்பார். மேனேஜ்மெண்ட்டும் அங்கே கம்பெனியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ ஜிமின் அவரோட வீட்டில் இருக்கார். அப்போ சடனாக ஜிமினோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் வருது. அவங்க அம்மா அந்த நியூஸை கேட்டதுமே அவ்வளோ எமோஷ்னலாக அழறாங்க. அதை பார்க்குறாங்க எல்லாருமே. என்னாச்சு, ஏன் அலற, இதுக்கு இப்படி அலற, என்னாச்சு, யார் ஃபோன் பண்ணா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அப்பா கேட்குறாரு. உடனே அவங்க அம்மாவும் அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, சீக்கிரமாக வர சொல்கிறாங்க, நம்ம போகலாம், ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க, எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகும்னு சொல்கிறாங்க, ஒரு தடவை நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பக்கத்து ஊர் தான், ஜங்குக்கோலேருந்து பக்கத்து ஊர் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீக்கிரமாக எல்லாம் ரெடியாகி, ஜிமினும் வீட்டில் தானே இருந்திருப்பார். ஸோ எல்லாமே சீக்கிரமாக ரெடியாகி நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ஜிமினோட பாட்டி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் போய் அவங்க அம்மா அவ்வளோ எமோஷ்னலாக அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவை கட்டி பிடிச்சிட்டு அலறது எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்க ஜிமினோட பாட்டி கண் திறந்து பார்க்குறாங்க. அவங்க பொண்ணை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க. லைக் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் இருக்காங்க, ஜிமினோட பேரண்ட்ஸு, ஜிமின். ஜங்குக் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அவர் ஸ்கூலுக்கு எக்ஸாம் 10th அப்படின்றதுனால அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால அவர் அங்கே ஸ்கூலில் தான் இருக்கார். ஏதாவது அவசரம்னா அப்பா கூப்பிட்டு போவாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜங்குக் அவங்க அப்பா சொல்லியிருந்தப்போ ஸோ அவர் ஸ்கூலில் தான் இருக்கார். இங்கே இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க அம்மா அதாவது ஜிமினோட பாட்டி ஜிமினோட அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதை நீ பண்ணுவியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க ஜிமினோட அம்மா கிட்ட. பாட்டி, என்னம்மா இப்படி பேசுகிற, உனக்கு எதுவும் ஆகாதுமா, கொஞ்சம் தான், உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிடுமா, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, நான்
கடைசியாக இப்போ உன் அப்பா கிட்டே திரும்ப நான் போக போகிறேன், எனக்கு அது போதும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குறத ஒன்றை மட்டும் நீ பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா அது சொல்லு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், பண்ணாமல் இருக்கவே மாட்டேன், சொல்லுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஜங்கு கூட அப்பாவை அவங்க பார்க்குறாங்க. ஜங்கு கூட அப்பாவும் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே 2 சைடு அவங்கவுங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜிமினோட பாட்டி ஜங்கு கூட அப்பாவை பார்க்குறாங்க. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பெருசாக எதுவுமே கேட்டதில்லடா, ஆனால் நான் இதை தான் கேட்குறேன். எனக்கு அப்புறம் உங்கள் 2 பேரோட சொந்தமும் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இதை முடிவு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. மா என்னம்மா நீ இதெல்லாம் வந்து கேட்கணுமா, நீ என்னன்னு சொல்லுமா, நான் உடனே அதை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது என்னாகுதான், உன் பையன் ஜிமினை என் பொண்ணோட பையனுக்கு கொடுப்பியா, சாரி மாற்றி சொல்லிட்டேன், சாரி யார்மிஸ், உன் பையன் ஜங்குக்கை என் பொண்ணோட பையன் ஜிமினுக்கு கொடுப்பியா, கல்யாணம் பண்ணி வைப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிறது எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ தான் வந்து ஜங்கு கூட அம்மா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க, அவன் ஸ்கூல் படிக்கிறான் அத்தை, ஸ்கூல் படிக்கிற பையன் அத்தை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜங்கு கூட அப்பா வந்து அவருக்கு வந்து அவங்க அம்மா கடைசியாக இது வரைக்கும் கேட்காதது இப்போ கேட்குறாங்க, அதை கொடுக்காம இருக்க முடியாது, கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சரிம்மா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்கிட்ட இது வரைக்கும் கேட்காத, இது வரைக்கும் நீ கேட்டதே இல்லை, இப்போ நீ கேட்டிருக்க, அதுவும் கடைசியாக நீ கேட்குற, என்னால் அதை வந்து செய்யாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் செய்கிறேம்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஜிமினோட அம்மாவை தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து யோசிக்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டுல அவங்களும் சரிம்மா எனக்கும் சம்மதம் தான், எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி ஜிமினை தான் பார்க்குறாங்க, என்ன சொல்லவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜிமினை தான் கூப்பிடுறாங்க பாட்டி. ஜிமினும் பக்கத்தில் வராரு. ஜிமினா எனக்காக நீ இதை பண்ணுவியாடா, நீ ஜங்குக்க கல்யாணம் பண்ணிக்குவியா, இந்த பாட்டிக்காக கடைசியாக பாட்டி உனக்கிட்ட நான் கேட்குறேன்டா, பண்ணிப்பியா அப்படின்னு ஜிமின் கிட்ட கேட்குறாங்க. ஜிமினும் வந்து அவரும் வந்து அதை மறுக்க முடியல. அவரும் வந்து சரி பாட்டி உனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை பண்ணுறேன் பாட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் வந்து இந்த விஷயம் ஜங்குக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அங்கே டாக்டர்ஸும் இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ வந்து பேசுனது போதும், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள்லாம் வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ வெளியில் வந்து மேரேஜை வந்து சீக்கிரமாகவே வச்சிடலாம், லைக் நாளைக்கே வச்சுக்கலாம், அந்த மாதிரியான இதுதான் வந்து அவங்க அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இது சுத்தமாக தெரியவே தெரியாது. அவரும் வந்து ஜாலியாக வந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே அத்தை மாமா ஜிமின் எல்லாம் இருக்காங்க. அவ்வளோ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக உள்ளார வர, அத்தை மாமா எப்போ வந்தீங்க, ஜிமின் மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க, ஓ பாட்டி பார்க்கறதுக்காக வந்தீங்க, பாட்டியெல்லாம் பார்த்துட்டிங்களா பேசிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஜங்கு கூட அம்மா வந்து, ஜங்கு நீ வந்து போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா, என்னம்மா அது இப்போவே சொல்லுங்கள், அதான் அம்மா சொல்கிறேன்ல, போ ஜங்கு போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீ வா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவரும் வந்து சரிப்பா அப்படின்னு அவரும் போயிடுறாங்க. அங்கே இதுக்கப்புறமா வந்து ஜிம்மினை தான் கேட்குறாங்க. ஜிமின் ஜங்கு கூட அப்பா தான் கேட்குறாரு, ஜிமின் இது வந்து உன்னோட விருப்பத்தை நாங்கள் கேட்கவே இல்லை, என் அம்மா கடைசியாக கேட்டதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் உனக்கு ஜங்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமினுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. அவரும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாமா அதை வந்து பாட்டி ஆசைப்பட்டாங்கன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன், அவன் இன்னும் சின்ன பையன்தான் மாமா, அவனை பிடிக்கும் தான், ஆனால் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் கூட வாழணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இது வரைக்கும் எனக்குள்ளே வந்ததே இல்லை மாமா. இப்போது ஆனால் ஃப்யூச்சரில் வருமானம் எனக்கு தெரியாது, இப்போது திடீர்னு கல்யாணம் அப்படின்றது வந்து பாட்டிக்காக மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜிமின் சொல்கிறாரு. என்னடா இப்படி சொல்கிற, பாட்டி ஆசைப்படுறாங்கல்லடா, பாட்டி ஆசைப்படுறாங்கப்பா, அதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலைம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து முதல்ல அவன் இன்னும் சின்ன குழந்தைதாம்மா, அவனுக்கு பிடிக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல, இது கண்டிப்பாக வந்து அவனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்கும், ஃப்யூச்சரில் வந்து அவன் யாரையாவது ஒரு வேளை லவ் பண்ணுறான்
இல்லை வந்து எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படி இது வரைக்கும் பாட்டிக்காக பண்ணிக்கிட்டேன், இப்போ பாட்டியும் இல்லை நான் வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு எடுத்தா அதுக்கு நான் எந்த தடங்களாக இருக்கவே மாட்டேமா, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஜிம்மின்னு சொல்கிறாரு. அவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா இப்போதைக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பா சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு அவங்களும் எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்ச போது தான் வந்து நம்ம அங்கே ஜங்குக் வராரு. ஜங்குக்கும் வந்து உட்கார்றாரு. அம்மா என்னம்மா ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொல்ல, என்னம்மா என்ன அது? ஜங்குக், ஒரு 2 நாள் நீ வந்து ஸ்கூல் லீவ் போடுற மாதிரி இருக்கும், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, கிளாஸு டெஸ்ட் அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இப்போ ரிவிஷன் தான் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் வீக் தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஜங்குக்கு. சரி அப்போ வந்து உனக்கு நாளைக்கும் ஜிமினுக்கும் உனக்கும் மேரேஜு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவருக்கு அப்படியே ஷாக்கு, அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அம்மா என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் கண்டிப்பாக என்னால் ஒத்துக்கவே முடியாது, என்னம்மா இப்படி பேசுகிற, திடீர்னு கல்யாணம்னா இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கலம்மா, இதெல்லாம் இவ்வளோ சட்டப்படி தப்புன்னு தெரியும்ல, என்னம்மா பேசுகிற நீ அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட ஜங்குக் கத்துறாரு. உடனே அவங்க அப்பா வந்து ஜங்குக் இதை வந்து நாங்கள் ஆசைப்பட்டோ இல்லை என் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் பாட்டி வந்து கேட்டாங்கடா, அவங்களோட கடைசி ஆசையாக கேட்டாங்க, அதனால தான் வந்து நாங்கள் இதுக்கு வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. அது வரைக்கும் வந்து ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, இருங்க இருங்க மாமா, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், நான் அவங்ககிட்ட பேசி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜிம்மினை பிடிச்சி திட்டுன்னு திட்டாரு. அவங்க தான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நீயும் எதுக்கு ஒத்துக்கிற மாமா, இதெல்லாம் உனக்கே தப்பாக தெரியலையா, நான் இன்னும் ஸ்கூல் கூட முடியல, 10th தான் படிச்சுட்டு இருக்கேன், ஏன் மாமா இப்படி என் வாழ்க்கையை பாழாக்குறீங்க, இதுக்கு பேசாமல் அந்த கிளவி செத்து தான் போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக சொல்கிறாரு. ஜிமினுக்கு வந்து அவரோட கோவம் நல்லாவே புரியுது, அது நியாயமான கோவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இருந்தாலும் வந்து ஜங்குக் ரொம்ப வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கதான் அவருக்கும் கோவம் வருது. இதை பாரு ஜங்குக், எனக்கும் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள எந்த விருப்பமும் இல்லை, பாட்டி அவங்களோட கடைசி ஆசையை என்கிட்ட கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன், முதல்ல கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு, அவங்க வந்து கடைசி ஆசை அவங்க போகும்போது நிம்மதியாக சந்தோஷமாக போகணும்னு நான் நினைக்கிறேன், அதில் ஏதாவது தப்பு இருக்கா, நீயே பாரு, உனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது ஜங்குக், கொஞ்ச நாள் தான், ஃப்யூச்சரில் வந்து நான் எப்போவுமே வந்து உன்னோட ஃப்ரீடமை வந்து உன்னை எதுக்கும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், இப்போ எப்படி நீ இருக்கியோ அதே மாதிரி நீ இருக்கலாம், ஃப்யூச்சரில் ஒரு வேளை நீ யாரையாவது லவ் பண்ணுறியோ இல்லை இதுக்கு மேலே இந்த மேரேஜ் வேண்டாம் செட் ஆகாதுன்னு எப்போ நீ நினைக்கிறியோ அப்போ வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ பண்ணுறது பாட்டிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அவளும் வந்து ஜங்குக் வந்து வேற வழி இல்லாமல் அவரும் வந்து பாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பாட்டியும் அதே மாதிரி அவங்களோட ஜிமின் ஜங்குக் மேரேஜ்க்கு ஒரு 2 days கழிச்சே வந்து அவங்களும் இறந்துடுறாங்க. அண்ட் என்னென்னலாம் நடக்கணுமோ அதே மாதிரியே வந்து எல்லா சடங்கு பண்ணுறது அது எல்லாமே பண்ணிடுறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸும் போகுது. ஜங்குக்கும் வந்து 12th முடிச்சிடுறாரு. இப்போ ஜங்குக் வந்து 12th முடிச்சிட்டாரு. ஜிமின் வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ஆல்ரெடி வந்து காலேஜ் முடிஞ்சு அந்த ஒரு அவர் வந்து ஒரு 1 year கேப் கழிச்சு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பாரு. பட் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ரீசன்னால 3 monthsலேயே வந்து அவர் வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் அதே மாதிரி தான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஜங்குக்கோட ரிசல்ட்ஸும் வருது. அதுக்காக ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஜங்குக் வந்து ரொம்ப ஹை ஸ்கோர் எடுத்து அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாரு. அதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி கேதரிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், ஜிமினோட பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு திரும்ப ஜிமினும் ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்குக்கு வந்து பண்ணுறது, அவங்களுக்கு வந்து சமைக்கிறது எல்லாமே வந்து ஜிமின் தான் பண்ணியிருப்பாரு. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே குக் பண்ணுறது, ஜங்குக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் அவரு போவார். ஸோ 2 பேரும் இப்போ தனியாக தான் இருக்காங்கல்ல. அதே மாதிரி எல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி ஜிமினும் ஜங்குக்கும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இதை முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி செலப்ரேஷன் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அதை பார்த்ததுமே வந்து
ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீ வந்து இப்போ 18 ரீச் ஆகிட்ட, நீ ஒரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லைக் ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒயின் பாட்டில் வாங்கி கொடுக்குறாரு, ஆல்கஹால் அந்த மாதிரி ஒரு ஹார்ம்லெஸ் அந்த மாதிரியான ஒரு இது, நான் ஆல்கஹாலிக் அந்த மாதிரியே வச்சுக்கலாமே. ஸோ ஏதோ ஒன்று வளர்றேன் அந்த மாதிரி ஜிமின் வந்து ஜங்குக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஃபுல் பாட்டிலையுமே வந்து ஜங்குக் வந்து காலி பண்ணிடுற, அவ்வளோ அது வந்து ஃபுல்லாக அவர் காலி பண்ணதால போதை ஏறிடுச்சு அவருக்கு. அப்போ தான் வந்து அவர் ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்குறாரு. ஜங்குக் ஆர் யூ ஓகே, இதுகிட்ட ஃபுல் பாட்டில் குடித்தா கொஞ்சமாக வச்சுட்டு குடிச்சிருந்துருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ஜங்குக்கு ஜிமின் ரொம்ப வந்து அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது. மாமா என்ன மாமா இன்னைக்கு ரொம்ப அழகாக தெரியுற என் கண்ணுக்கு, உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறாரு, ஜிம்மின் மேலேயே குச்சிடுறாரு. ஏன்னா சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜங்குக் வந்து ஜிம்மின் மேலேயே குச்சிடுறாரு. டீ என்னடா பண்ணுற, தள்ளுறா. தள்ளணுமா, தள்ள முடியாதம்மாம்மா, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னமோ பண்ணுதுடா, என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியலடாம்மாம்மா. ஆனால் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நீ ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணும்போதும் எனக்கு பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு ஜிமினை செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜங்குக் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜிமினை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துருக்கவே மாட்டார். அந்த நைட் அப்படியே ஒரு ஹாட்டான மேக்கப் செஷன் போகுது கோச்லேயே. ஜிமினாலையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜங்குக்கு ஃபோர்ஸாக வந்து அவ்வளோ இதாக பண்ணியிருந்திருப்பாரு. அப்படியே ஒரு அங்கே கோச்லேயே 2 பேருமே வந்து தூங்கிடுறாங்க. காலையில் ஆயிடுது. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அப்போ தலையை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறாரு. ஜிமினுக்கு சுத்தமாக முடிஞ்சே இருக்காது. அவருக்கு அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். ஜங்குக்கா என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. அந்த மாதிரியான நிலைமையில தான் வந்து நம்ம ஜங்குக் இருக்காரு. தலையை பிடிச்சிட்டு உட்கார்றாரு, என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்குது. என்னடா எனக்கு செம்மையாக தலை வலிக்குது, ஏன் ட்ரெஸ் எல்லாம் இதை கீழே கிடக்குது, கிழிஞ்செல்லாம் வேற இருக்கு, யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்தா ஜிமின் வந்து கவுச்சில் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன இவன் ட்ரெஸ் இல்லாமல் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து அவருக்கு ரியலைஸ் ஆகுது நைட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயில கையை வச்சுட்டு, ஐயோ ஜங்குக்கா என்னடா பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் என்ன ஆகுது, ஒரு 1 year ஆயிடுச்சு. ஒரு க்யூட்டான பேபியும் பிறக்குது. அதுக்கப்புறமா ஜங்குக் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜிமின் கூட வந்து இன்ட்ராக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. இது அவனுக்கு இஷ்டம் இருந்துச்சோ இல்லையோன்னு தெரியலையே, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் வந்து நம்ம ஜங்குக் இருக்காரு. பட் இருந்தாலும் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் ஜிமினை வந்து நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. அவரோட மூட் ஸ்விங்கை வந்து ஜிமினை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல. அதனால் வந்து ஜிமின் வந்து ஜங்குக் வந்து ஜிமினோட அம்மாவையும் ஜங்குக்கோட அம்மாவையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. என்னால் சத்தியமாக அதை முடியல, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. ஜிமினோட அப்பா அம்மாவும் ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. பட் என்னதான் வந்து அவங்க 4 பேர் இருந்தாலும் ஜிமினுக்கு வந்து ஜங்குக்கோட கேர் வந்து வேணும், அவளோட லவ் அட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எதிர்பார்த்துருந்துருப்பாரு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஜங்குக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் அவன் ஸ்கூலே முடிச்சிருப்பான், காலேஜ் ஃபஸ்ட் இயர் வேறு. எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பா அம்மா வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஜங்குக்கு கைட் கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ பேபியெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா ஒரு மெய்டை அப்பாயின்ட் பண்ணிட்டு அவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வந்து நம்ம ஜிமின் வந்து நம்ம குட்டி மோச்சி பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறாரு ஜங்குக்கு.
அதை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ டெம்ட் ஆகுது. ஐயோ என்னம்மா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு அவரோட லிப்ஸை லிக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு பேபியை தான். சே இந்த பேபிலாம் எவ்வளோ லக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜிமின் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டார், பேபி தான் அட்மையர் பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் என்ன இது யாரோ பார்க்குற மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். என்ன இவன் எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னமோ பார்க்காதது பார்க்குற மாதிரியே பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் கூப்பிடுறாரு. ஜங்கோக் என்ன ஜங்கோக் எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுன்னு ரூமுக்கு ஓடிடுறாரு. அவருக்கு செம்ம ஹார்டாயிருச்சு. அவர் உடனே வந்து பாத்ரூம் போய் கோல்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு நின்ட்டாரு. ஐயோ ஐயோ என்னமா இருக்குச்சே, ஐயோ இது வேற தூக்கிட்டு நிற்கிதே, என்ன பண்ணுறது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ இப்போதான் அந்த சீனெல்லாம் வேற ஞாபகம் வருது. எந்த சீன் ஞாபகம் வருது அப்படின்னா வந்து அவர் குடிச்சிட்டு பண்ணது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. அவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்னும் கோல்ட் ஷவர்லேயே தான் நின்றுக்கிட்டே இருக்காரு. ஜிமினும் வந்து பேபிக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு குழந்தையும் தூங்கிடுச்சு. ஸோ பேபியை வந்து பேபி ரூமில் அவங்க ரூமுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ பேபி ரூமில் படுக்க வச்சுட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. ரூமுக்கு போய் பார்த்தா ஜங்குக்கு இல்லை. என்னடா அவங்க ஆளையை காணோம், உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே ஷவர் ஓடிட்டுருக்க சவுண்டு தான் கேட்குது. அவர் போகிறாரு, தட்டுறாரு கதவை. ஜங்குக் இன்னும் உள்ளேயா இருக்க, எவ்வளோ நேரம் தாண்டா தண்ணியிலே இருப்ப, ஃபீவர் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது, ஐயோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஜங்குக் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வெட்டாக நின்றுட்டுருக்காரு ஜங்குக்கு. ஏன் இப்படி நின்றுட்டுருக்க, அதுவும் ட்ரெஸ்ஸோடு என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டுட்ருக்காரு. என்ன பண்ணுறாரு ஜங்குக்கு, ஜிமினை உள்ளார பிடிச்சி இழுத்து டோரை மூடிடுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுற நீ, விடு என்ன, ஐயோ இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக முடியாது, நானும் ரொம்ப தான் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக முடியாதுடா மாமா, எனக்கு நீ வேணும்டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் வந்து இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், ஜங்குக் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரஃப்பாக கிசு போகுது. ஒரு 5 minutes ஜங்குக்கு அவ்வளோ ரஃபாக நம்ம ஜிமினோட அந்த ப்ளம்பி லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் பிரேக்கே பண்ணுறாரு. 2 பேருமே டீப் எடுத்துட்டு இருக்காங்க. ஜங்குக் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற, ஐயோ மாமா என்னால் முடியலடா, உன்னை வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு என்னால் முடியலடா, ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் முடியல, செம்மையாக வலிக்குது மாமா அப்படிங்கிறாரு ஜங்குக்கு. என்னடா சொல்கிற, எனக்கு புரியல, நீ நம்ம பேபியை ஃபீட் பண்ணதை பார்த்தனா, ஆமாம் அதுக்கு அது 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 இதை பார்த்தனா, எதடா பார்த்த அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு ஜிமின்னு. அப்போ தான் வந்து ஜங்குக்கு வந்து நம்ம ஜிமினோட அவர் வந்து டிஷர்ட்டை தான் போட்டிருப்பாரு, டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு அவரோட செஸ்ட்டை தான் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணி ஹார்டாக வந்து ஸ்குவிஷ் பண்ணுறாரு. இதை பார்த்தனா எனக்கு ரொம்ப மூடாயிடுச்சுடா மாமா, எனக்கு இது வேணும்டா, நீ எப்போ பார்த்தாலும் பாப்பாவுக்கு தான் கொடுக்குற, ஆனால் எனக்கு இது நீ கொடுக்கவே மாட்டேங்கிற, எனக்கு இது வேணும். டீ ஜங்கு என்னடா பேசுகிற நீ, லூசாடா நீ, இது குழந்தைக்கிடா உனக்கு இல்லை, நானும் குழந்தை தான், நான் உன்னை விட சின்ன குழந்தை தான் நான், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து அவர் பேக் பேச வர்றாரு. பட் ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜங்குக்கு ரஃப்பாக வந்து நம்ம ஜிமின் இந்த பண்ணுறாரு, ஜிமினா அப்படியே மாஃப் பண்ணுறாரு. டீ ஜங்கு வேணாண்டா, அந்த மாதிரி பண்ணாதடாடி ஜங்கு, வேண்டாடா அப்படிங்கிறாரு நம்ம ஜிமின்னு. ஜங்குக்கா ஆஹா, அவர் அவ்வளோ ரஃப்பாக சக் பண்ணிட்டு அப்படியே அந்த மில்கெல்லாம் குடிக்கிறாரு. ஜிமினுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கோட ஹேரை தான் கிரிப் பண்ணுறாரு. ஒரு ஹேண்டில் ஜங்குக்கோட ஹேரை கிரிப் பண்ணுறாரு, இன்னொரு ஹேண்டில் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர்ஸ் அப்படியே பிடிக்கிறாரு. ஜங்குக் வேண்டாண்டா ஜங்குக்
அப்படிங்கிறாரு. நம்ம ஜிமின் மாஃப் பண்ணுறாரு. ஜிமின் இப்படி மாஃப் பண்ண ஜங்குக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லாக 2 சைடில் இருக்கிற மில்க்கையும் காலி பண்ணிடுறாரு நம்ம ஜங்குக்கு. அதுக்கப்புறமா வந்து 2 பேரோட ட்ரெஸ்ஸையுமே கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. இது வரைக்கும் வந்து ஜங்குக்கு இந்த மாதிரி வந்து எப்போ பார்த்துருப்பாருன்னா லைக் அந்த ஒரு நைட்டு அந்த மாதிரி அப்போ நடந்தது தான் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ வந்து இந்த மாதிரி ஜங்குக் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு லஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. ஆனால் அவரை வந்து ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஜங்கு கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் ஜங்குக்கை லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும் வந்து ஜிமினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் வந்து ஜிமின் வந்து ஜங்குக்காக நிறைய விஷயம் பண்ணது. அண்ட் அந்த லவ் மேக்கு ப்ரெக்னென்ட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப லவ் வந்திருக்கும் நம்ம ஜிமின் மேலே. ஸோ லஸ்ட்டுக்காக அவர் பண்ணல. பட் ஆனால் ஜிமின் இந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு. அண்ட் அந்த பாத்ரூம்லேயே வந்து நல்லா செம்மையாக ஹாட்டான மேக்கப் செஷன் ஒன்று போகுது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே இப்போ பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்காங்க. ஜிமின் வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாகவும் ஆகுது. அவருக்கு அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவர் சைடில் திரும்பி படுத்துட்டு சைலண்ட்டாக அலறாரு. ஜங்குக்கு வந்து யாரோ அலற மாதிரியே இருக்குது. திரும்பி பார்த்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி எதுக்கு இவன் அலறான் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அவர் பார்க்குறாரு. மாமா எதுக்குடா அலற, என்னடா ஆச்சு, ரொம்ப பெயினாக இருக்கா, ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிட்டேனா, சாரிடா, நான் அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணணும்னு நினைக்கல, பட் ஆனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அதான் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிட்டேன், ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் எதுவுமே சொல்லலை. அவருக்கு அழுதுகிட்டே தான் இருக்காரு. ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. மாமா என்ன மாமா, ஏன் மாமா அலற, சொல்லு மாமா, நான் ரொம்ப வலிக்குதா, நான் டேப்லெட் வாங்கிட்டு வரட்டா, சாப்பிட்றியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஃபீட் பண்ணும்போது டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, அது பேபிக்கும் போகும், எனக்கு வேண்டாம், நான் பெயினை தாங்கிக்கிறேன். இல்லை மாமா, என்னாச்சு மாமா, ஏன் மாமா அலற, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. ஜிமின் எதுவுமே பேசலை. மாமா ப்ளீஸ் சொல்லுடா, என்னடா ஆச்சு, நீ இப்படி அலறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா, ப்ளீஸ் அழாதடா, நான் பண்ணது உனக்கு பிடிக்கலையா, நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஜிமின் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து தேங்கி நிற்கிது. நீ ஏன்டா அலற, நான் தான்டா அழணும், நீ நீ என்னை டச் பண்ணும்போது என்னால் உன்னை தடுக்க தோணலடா, எனக்கு உன்னோட டச்சஸ் வேணும்னு மட்டும்தான் தோணுச்சு, ஆனால் நீ வந்து லஸ்ட்டுக்காக மட்டும்தானடா என்கிட்ட இப்படி இருக்க அப்படின்ட்டு சொல்லும்போது தான் வந்து ஜங்குக்கு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு புரியுது. அப்படிலாம் இல்லை மாமா, நான் உன்னை எப்படி சொல்கிறது, நான் இது வரைக்கும் உன்கிட்ட இது சொன்னதும் இல்லை, எனக்கு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், எப்போ இருந்தெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் மாமா, ஆனால் எப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக ஆனியோ அப்போலேருந்து இன்னும் உன்னை மேலே இன்னமும் ரொம்ப லவ் வந்துச்சு. அதையும் தாண்டி இன்னும் எப்போ தெரியுமா லவ் வந்துச்சு, நம்மளோட பேபியை நீ கஷ்டப்பட்டு அந்த 9 மந்த்ஸு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பேன்னு என்னால் உணர முடியல. பட் ஆனால் என்னால் ஓரளவுக்கு வந்து எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாமா, பட் ஆனால் வந்து நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பாக நினைக்காத, லஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக் எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் முடியல. மாமா எந்திரிக்காது, உன்னால தான் முடியலல்ல, நீ படுத்துட்டு எதாக இருந்தாலும் நீ படுத்துட்டே சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. நிஜமாக தான் சொல்கிறியா ஜங்குக், நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் மாமா, எனக்கு வந்து நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அப்படி சொல்ல வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாமா, ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, என் லவ்வை வந்து லஸ்ட்டு தான் அப்படின்ட்டு நீ நினைக்காத மாமா, உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமினும் வந்து சொல்கிறாரு, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா,
ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 2 பேரோட ஃபேஸ்லேயுமே அந்த டியர்ஸ் கொட்டுது. ஜிம்மி தான் இங்கே பக்கத்தில் வா, நான் உன்னை ஃபீல் பண்ணணும். நேத் என்ன மாமா சொல்கிற? ஆமாண்டா, இது வரைக்கும் வந்து நீ அந்த மாதிரி பண்ணியிருப்ப. பட் ஆனால் இப்போ நீ சொல்லும்போது எனக்கு 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 நீ வேணும்னு தோணுது ஜங்கோக். ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்கோக்கை பிடிச்சி இழுத்து ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அங்கே ஒரு ஹாட்டான மேக்கப் செஷன் போகுது. இவங்களும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஷனேட்டான ஒரு ஈவினிங் நைட் ஆயிடுச்சு. ஸோ ஜிம்மியால் சுத்தமாக முடியலை. அவர் அவ்வளோ டயர்டில் படுத்துட்ருக்காரு. ஜங்குக் தான் வந்து பார்த்துக்கிறாரு. பேபியும் எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிருச்சா. ஸோ பேபியை வந்து பேபி ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் வந்து ஜிமின் கிட்ட கொடுக்குறாரு. ஜிமினும் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எந்திரிச்சு உட்கார வச்சுட்டு தான் நம்ம ஜங்குக் போயிருந்திருப்பாரு. ஸோ பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் உட்காந்து ஜங்குக் அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜிமினும் நோட்டீஸ் பண்ணுறாரு, என்ன இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, பெட்ஷீட்டை எடுத்து கவர் பண்ணிக்கிறாரு. எதுக்கு கவர் பண்ணுற மாமா, அதான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு சைடு பேபி சக் பண்ணதுன்னா இன்னொரு சைடு வந்து ஜங்குக் வந்து சக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிமினு காட்டி என்னடா பண்ணுற, பூடா அந்த பக்கம். அதெல்லாம் முடியாது, நீ பேபிக்கு மட்டும்தான் ஃபீட் பண்ணியோ, எனக்கும் வேணும், எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேபி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் ஐயோ 2 குழந்தைய மேனேஜ் பண்ணணுமா அப்படின்ட்டு அவருக்கு பேபி வந்து ஜங்குக் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் மூஞ்சிலையும் உதைக்குது. இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறாரு, ஜங்குக் பேபியோட அந்த லெக்ஸை 2மே பிடிச்சிட்டு இன்னமும் வந்து செக் பண்ணிட்டுருக்காரு. குழந்தை அழ ஸ்டார்ட் பண்ணிருச்சு. என் ஃபுட்டு அவன் சாப்பிட்றான் அப்படின்ட்டு குழந்தை அழத ஆரம்பிச்சிருச்சு. ஜங்குக் காலை விடுற, பாப்பா அழுதுடா நீ பண்ணுறது பார்த்துட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு தான் நான் ஒரு சைடு கொடுத்துட்டேன், நான் இன்னும் 2மே எடுத்துட்டேன். இல்லை அவனுக்கு அதை கொடுத்துட்டு தானே நான் இதை எடுத்துக்கிறேன், அது அவனுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை கூட ஏண்டா போட்டி போடுற, பாவண்டா குழந்தை, விட்டு போட அந்த பக்கம். அதெல்லாம் முடியாது, நான் என்ன அவனுக்கு கொடுக்காமையா இருக்கேன், அவன் தான் அந்த சைடு கொடுக்குறான்ல அப்புறம் என்ன. ஐயோ ஏண்டா இந்த மாதிரி படுத்துற, போட அந்த பக்கம் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வாடி, எனக்கு பசிக்குதுடா போடா. என்ன நீ அந்த பேபி வந்ததுமே என்ன நீ திட்டுறல, நான் எங்கடா உன்னை திட்டுறேன், போய் பசிக்குதுடா சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு வந்து நம்ம ஜங்குக்கை ஜிமின் துரத்துறாரு. அப்படின்னு அவரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அவர் ஃபுட்டு வாங்க போயிடுறாரு. ஜிமின் தான் பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பாத்தியா உன் அப்பனை எப்படி இருக்கான்ட்டு, உன் கூடலாம் போய் எதுக்கெல்லாம் போட்டி போடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேபிக்கிட்ட அப்படியே அட்மையர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் பேபியும் வந்து ஜிமினை பேசுகிறது அப்படியே கேட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படியே நைட்டும் ஆகுது. பேபியை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தான் வந்து எப்போவுமே நைட்டு வந்து பேபியை ஜிமின் பக்கத்தில் தான் படுக்க வச்சுப்பார். ஸோ ஜங்குக்கு பேபி ஜிமினை ஹக் பண்ணிட்டு படிக்கணும்னு ஜங்குக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் பேபி நடுவில் இருக்கிறதுனால வந்து அதை அவர் பண்ண முடியல. அவர் வந்து ஜங்குக் வந்து ஜிமினை தான் பார்த்துக்கிட்டே இருக்கார். என்னடா எதுக்கு இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, நீ பேபி ஏன் பெட்லேயே படுக்க வைக்கிற, அவனுக்கு தான் தனியாக பெட் இருக்குல்ல, அதை படுக்க வைக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுற. என்னடா ஆச்சு உனக்கு, லூசாடா நீ, பேபி நைட்டில் பக்கத்தில் தானே படுக்க வைப்ப, இது என்ன புதுசாவாடா பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு படுக்கணும், எனக்கு அதுதான் வேணும். பேபியை வந்து நீ கிரிப்பில் வேணால் படுக்க வச்சிட, அதுதான் இருக்குல்ல. என்னடா நீ சின்ன குழந்தைய விட மோசமாக இருக்கேடா, பாத்தியாச்செல்லாம் உன் அப்பாவை என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு உன்னை கட்டி பிடிச்சிட்டு படுக்கணும் அவ்வளோதான், பேபிக்கு தான் கிரிப் இருக்குல்ல அதில் படுக்கவை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் இருக்கிற பேபியை ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, எடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து ரூம்லேயே ஒரு கிரிப் வச்சுருப்பாங்க பெட்டுக்கு கனெக்டடாக. ஸோ அதில் படுக்க வச்சுட்டு பேபி ஆல்ரெடி நல்லா தூங்கிடுச்சுல, ஸோ அதனால் வந்து பேபி எந்திரிக்கலை.
அந்த பேபி வந்து யாருன்னா நம்ம சூகா தான். சூகாக்கு தூங்குறது சொல்லவா வேணும், அவர் தூங்க ஆரம்பித்தா எப்போ எந்திரிப்பாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேபி தூங்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து ஜிம்மினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்மினோட டிஷர்ட் குள்ளார பூந்துக்கிட்டு சக் பண்ணிட்டு வந்து தூங்குறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டிஷர்ட்டை தூக்கி பார்த்தா ஜங்குக்கு சக் பண்ணிட்டுருக்காரு, அதுவும் தூக்கத்திலேயே. ஐயோ என்னடா இவன் இவ்வளோ ஒப்சஸ்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து காண்டாகுது. அண்ட் இதுதான் நம்ம ஸ்டோரி ஓட ஒன் ஷாட்டு. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் என்னோடய இன்ஸ்டா ஐடியையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதில் வந்து நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.